இப்பொழுதும் ஒரு சாட்சி சொல்வதற்காக சகோதரி கிருபா அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் சாட்சி சொல்வதற்காக இந்த நேரத்தை கொடுக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ எங்கள் அத்தை சொல்லணும், நான் சொல்கிறேன். அவங்களுக்கு இருதயத்தில் 2 வால்வு அடைச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆஸ்பத்திரியோட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போட்டோம். ஆனால் நான் ஆப்ரேஷன் தான் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு, இன்னும் மகனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி அட்மிஷன் ஆனவங்க எந்திரிச்சு வந்துட்டாங்க, நான் பண்ணவே மாட்டேன்னு சொல்லி. அப்புறம் அவங்களுக்கு கிட்னியில் கல் இருக்குது. அப்போ அவங்களுக்கு திடீர்னு வகுத்த வரும், தாங்கவே முடியாது, அப்படியே மயங்கி போயிடுவாங்க. அதிலே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுன்ட்டாங்க. அதுக்கும் போக மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க, இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி நான் புதன்கிழமை நான் ரேஷன் கடைக்கு போயிட்டேன். யாருமே இல்லை வீட்டில். என் குழந்தை முன்னாடி ஊருக்கு போயிட்டா. அத்தை முன்பக்க கதவும் பூட்டிட்டு பின்பக்க கதவும் பூட்டிட்டாங்க, யாருமே இல்லை. திடீர்னு அவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால 160 இருந்துச்சு. அப்போ அவங்களுக்கு படம்னு மயக்கமாக வந்துருச்சு. என்ன செய்யறதுலே தெரியல. அவங்க ஏற்கனவே நாங்கள்லாம் இருக்கையிலேயே உடலுக்கு உடம்பு சொந்தமாக பயப்படுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மயக்கம் வந்துருச்சு அவங்களுக்கு. மயக்கம் வந்தால் பெட்டில் படுத்துருக்க செல்லை தடவிக்கிட்டே இருந்திருக்காங்க, எடுத்திருக்காங்க. அந்த செல்லு என்ன பண்ணால் லாக் ஆகிடுது. எப்போ பார்த்தாலும் அதை லாக்கே எடுக்க தெரியாது. ஃபோன் அவங்களுக்கு போடவும் தெரியாது. திடீர்னு தடவி பிடிச்சி ஐயா அப்படின்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி அந்த லாக் எடுக்கப்பட்டதுன்னு தெரியாது, எப்படி அந்த ஃபோன் நம்பர் எடுத்தாங்கன்றது தெரியாது. ஆனால் ஐயா கரெக்டாக பாஸ்ட் நம்பர் தான் வந்திருக்கு. உடனே ஃபோன் பண்ணாங்க, பாஸ்ட் ஜெபம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நல்லா சரியாயிட்டாங்க. உடலுக்கு உயிருக்கும் சொந்தம் இல்லாத நிலையில அந்த ஃபோன் நம்பர் எப்படி அவங்க எடுத்தாங்கன்றது தெரியாது, அந்த லாக்கு எப்படி எடுக்கப்பட்டதுன்னு தெரியல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அற்புதம் நடந்துச்சு. மயக்கம் நிலையில இருக்கிற நேரம் குழந்தை கொண்டாட்டி இன்னொரு குழந்தை கொண்டாட்டி வர்றா. அத்தை அப்படின்ட்டு வாரா. எம்மா வாங்கம்மான்னு சொல்லி உடனே கதவை திறக்கிறாங்க. அப்படி ஆண்டவர் அற்புதமாக எங்கள் அத்தை எல்லா வியாதியிலையும் அவங்க ஒரு மிஞ்சிய நீதிமானா இருப்பாங்க. எதா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே மாத்திரை சாப்பிட்டுருந்தா என்னம்மா பரவாயில்லம்மா. அதே மாதிரி இன்னொரு சாச்சு, அவங்க தண்ணியே குடிக்க மாட்டாங்க. தண்ணி குடிச்சது இவ்வளோ தான் குடிப்பாங்க, தாகமே எடுக்காது. சாப்பிட்டாலும் இந்த குழு ஊற்றுவாங்க, அப்படி இருக்கும். நாங்கள் திட்டிகிட்டே கிடப்போம். அப்படி இருந்தால் யூரின் விடாமல் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போய்கிட்டே இருந்துச்சு. இப்போ போன வாரம் போய்கிட்டே இருக்கீங்கள, பாஸ்மா சொன்னாங்க, உடனே அத்தை இப்போயே ஆஸ்பத்திரிக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போகணும், இல்லை அவங்க தண்ணி குடிக்காத கருத்து ரொம்ப சோர்ந்து போவாங்க அப்படின்னாங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யூரின் போய்கிட்டே இருந்துச்சு. 1/4 மணி நேரம் ரொம்ப கண்ணு முடியெல்லாம் உள்ளே போயிடுச்சு. வெளியில் நான் ஆட்டோ கூட்டிகிட்டு போகிறேன். இல்லைம்மா கொஞ்ச நேரம் பார்ப்போம், பாஸ்டமாக நான் ஜெபம் பண்ணுறேன், ஆனால் சௌரியமாயிடும் அப்படின்னாங்க. அது அம்மாவுக்கு நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகல. பாஸ்டமாக சொல்லுவாங்க, நீங்கள் போயிருக்கவே மாட்டீங்க, அம்மாவும் போக மாட்டாங்க. அதுலேயும் அத்தை ரொம்ப சுகம் கொடுத்தாரு. ரொம்ப பயந்துட்டு அத்தை ரொம்ப சோர்வாயிட்டாங்க. எல்லா விதத்துலையும் அவங்கள ஆண்டவர் காப்பாற்றுறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன், கொடான கோடி ஸ்தோத்திரத்தை சொல்கிறேன். அதே மாதிரி நான் என் தம்பி ஒருத்தர்கிட்ட 1.5 லட்ச ரூபா கடை வாங்கி கொடுத்துருந்தேன். 1.5 வருஷமா நான் வட்டியே கொடுக்கல. ஆனால் வருவேன், என்னக்கா கிடைக்குமா அப்படின்னு வருவேன். அதே மாதிரி நான் இந்த இருடா ஒரு 2 மாதம் போட்டா 3 மாதம் போட்டாட்டா கரெக்டாக 1.5 வருஷம் கழிஞ்சிருச்சு. 1.5 லட்ச ரூபா வாங்கியிருந்தேன். அப்புறம் அதே தெருவில் ஒரு போலீஸ்கார் வீட்டில் போய் 1 லட்ச ரூபா 6 காசு வட்டிக்கு வாங்கியிருந்தேன். அவங்ககிட்ட 4 காசு வட்டி. இந்த போலீஸ்கார் கொண்டாடிட்டு 6 காசு வட்டி, மாதம் 6000 கட்டணும். அதே மாதிரி இன்னொரு அக்காட்ட 60,000 வாங்கியிருந்தேன், அதுக்கிட்ட 4 காசு வட்டி. அப்புறம் ராஜேஸ்வரி அக்கா, அந்த அக்காட்ட 3 காசு வட்டின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அதுங்க போன வருஷம் 8ஆவது மாதம் நான் வாங்கினது 6 மாதம் தான் வட்டி காசு விட்டேன். ஆனால் ஆண்டவர் யாருமே நான் ஆண்டவர் தினமும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் அதிகாலையிலேயே சர்ச்சில் ஜெபம் பண்ணிடலாம். என் வீட்டுக்கு முன்னாடி யார் கடைக்காரங்க என்னை வெட்கப்படுத்திடவே கூடாது ஆண்டவரை, யாருமே என்னை பேசிடவே கூடாது ஆண்டவரை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் என் வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட பொய் கிடையாது. யாருமே என்னை வெட்கப்படுத்தவங்கள வீட்டுக்கு வெளியே வட்டி காசும் கேட்கல, கேட்டதும் இல்லை. ஆனால் முதல்ல பூரா என் தலையை சுற்றி இருந்தவங்க எல்லா சத்துருக்களும் என் கடனை பூரா அடைச்சேன். அவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, கடிந்து பேசினவங்க, ஆனால் வெளியே தெரியாது, ஆனால் அத்தை பேசுவாங்க.
ஆனால் அந்த அக்கா போய் சொன்னாங்க, நீ தாம்மா பின்னாடி நல்லா இருப்ப, நான் எதுவும் முன்ன பின்ன எதனாலும் உன்னை பேசியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கப்பா, நீ தான் நல்லா இருப்பேன்னு போனாங்க. அப்படி கர்த்தர் வெட்கப்படுத்தவே இல்லை. நான் இவ்வளோ கடன் வச்சு யார் வட்டி காசு கொடுக்கல, ஆனால் கர்த்தர் நம்மளை வெட்கப்படுத்தவே இல்லை. எங்கள் அப்பா என்னை எனக்கு கடிதம் வெட்கப்படுத்தலை. யாரும் என் வீட்டுக்கு முன்னாடி எதுக்குன்னு பேசுகிறேன், அதை சாட்சியாக நான் சொல்கிறேன். கர்த்தர் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. இன்னும் அப்பாட்ட அழுவேன். அவன் மயன்பட சொல்லுவான், என்னம்மா எப்போ பார்த்தாலும் அழுகிற, இன்னைக்கு நான் அழுகினா நீ நாளைக்கு ஆசீர்வாதமாக இருக்கீடா, அதுதாண்டா அம்மா அழுகிறேன்னு. நம்ம கண்ணீர் கவலையெல்லாம் எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டே இருக்காரு, என்னை வெட்கப்படுத்தாமல் நடத்துறாரு. அதுக்காக கோடான கோடி அவருடைய சோத்திரத்தை நான் செஞ்சேன். அல்லேலூயா. தேவன் நல்லவர். விட்ட அன்னைக்கு பொழுதுல நாளைக்கு பேசிட்டே இருப்பாங்க. வேற ஒன்று என்ன, அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்வது அவ்வளவு ஆசை. வீட்டில் அவங்க சகோதரர்கள் வந்தார்கள்டா பைபிளை திறந்து வச்சு வசனமாக எடுத்து விடுறாங்க. நாம சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. எடுத்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு வசனமாக சொல்லி இப்படி பாரு, அப்படி பாரு, இப்படி பாரு, ஏசோ பாரு. நல்லா அவங்க விட்டா அன்னைக்குல 10 நாளும் பேசுகிற அளவுக்கு உள்ள சரக்கு இருக்கு. அதில் கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தேவன் உண்மையுள்ளவர். அம்மாவோடு இருந்தார், சகோதரியோடு கூட இருந்தார், கர்த்தர் காத்து கொண்டார். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வசனம் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். ஏசாயா 11ஆவது அதிகாரம் 9ஆம் வசனம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். முழு உலகமும் முழு பூமியும் பூமியில் இருக்கிற ஜனங்களும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருப்பார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருப்பார்கள். கர்த்தர் யார்? எரேமியா 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். எரேமியா 10:10. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அப்படியெல்லாம் கர்த்தர் யார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது, கர்த்தரோ மெய்யான தெய்வம். கர்த்தர் யார்? மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன், நித்திய தேவன். நம்முடைய கர்த்தரை குறித்து வேதம் சொல்கிறது, அவர் மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன், நித்திய தேவன். அப்படியானால் மெய்யான தேவன் என்று வேதம் சொல்லியிருக்கிறது என்றால் எதிர்வரும் என்ன? பொய்யான தெய்வங்கள் உண்டு. மெய்யான தெய்வம் உண்டு என்றால் பொய்யான தேவன் உண்டு என்பதை நாம் ஒருபோது மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய யோவான் தான் வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்த தவறான கருத்துக்களை களைவதற்காக முக்கிய நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவை குறித்த தவறான கருத்தை களைவதற்காக அதை கருத்தில் கொண்டு எழுதின நிருபங்களில் 1 யோவான் என்பதை பார்க்கிறோம்.
1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அக்காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு இருந்த தவறான கருத்துக்களை களைவதற்காக 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்கிறார். அந்த வசனத்தை வாசியுங்கள். பாருங்கள், தேவனை குறித்த இயேசு கிறிஸ்துவை குறித்த தவறான கருத்துகள் அன்றைக்கு உலாவிக் கொண்டிருந்தது. இயேசுவை மெய்யான தேவனாக ஜனங்கள் நம்பவில்லை. அவரை ஒரு நபியாக, ஒரு தீர்க்கதரிசியாக எண்ணினார்களே ஒழிய மேசியாவாக, தேவனாக ஏற்றுக்கொள்ள மனமற்ற நிலையில் இருந்தார்கள். ஆகவே அந்த கருத்துக்களை களைவதற்காக, அவருடைய அறிவின்மையை மாற்றுவதற்காக அதை முக்கிய கருத்தாய் கொண்டு எழுதின நிருபங்களில் ஒன்று இந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு. சத்தியம் உள்ளவர் என்றால் மெய்யான தேவனை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனாய் அவதரித்து நமக்கு புத்தியை தந்தார் என்று அறிவோம். அப்படியானால் தேவனை அறிந்து கொள்வதற்கு, மெய் தேவனை அறிந்து கொள்வதற்கு அவர் இந்த உலகில் மனிதனாய் இயேசு என்ற பெயரிலே அவதாரம் எடுத்து வந்து அந்த மெய்யான தேவனை அறிந்து கொள்வதற்குரிய அறிவை நமக்கு தந்தார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. சொல்லிவிட்டு கிறிஸ்து இயேசு எனப்பட்ட சத்தியம் உள்ளவர்களும் நாம் இருக்கிறோம் என்று சொல்கிறார். மெய்யான தேவனை அறிந்து கொள்வதற்காக தான் இந்த உலகத்திற்கு அவர் மனிதனாய் அவதாரம் எடுத்து வந்தார். அந்த கிறிஸ்து இயேசுவே சத்தியம் உள்ளவர், மெய்யான தேவன் என்று அவர் அங்கே வலியுறுத்தி கூறுவது மட்டுமல்ல, அந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்கிறார். அந்த வசனத்தை முடிக்கும் போது வாசியுங்கள். இந்த இயேசுவே, இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் நித்தியமாய் வாழ்கிறவருமாய் இருக்கிறார் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் யார்? அவர் மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்தியமாய் இருக்கிறவர். அப்படி மெய்யான தேவனும் ஜீவனுள்ளவரும் நித்தியமாய் இருக்கக்கூடியவரும் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. கிறிஸ்து இயேசுவே, இந்த கிறிஸ்து இயேசுவே மெய்யான தேவனும் நித்தியமாய் இருக்கிறவரும் என்று இருக்கு சொல்லி அங்கே யோவான் அவருடைய தவறான கருத்துக்களை குறித்து விளக்கம் கூறுவதை குறித்து பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே கருத்தை ஜனங்களுக்கு வைக்கிறார். வானத்திலேயும் பூமியிலேயும் அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும், அநேக வானத்திலேயும் பூமியிலேயும் கடவுளாய் தேவர்களாய் எண்ணப்படுகிறவர்கள் பல ஆயிரங்கள் இருந்தாலும் ஒரே தேவன் உண்டு. ஒன்றே குலம், ஒருவனே தேவன். இதான் நம்முடைய முன்னோர். பரம்பரையாய் இந்தியாவில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் ஒரே தேவன் தான் உண்டு என்ற நம்பிக்கை உடையவர்களாய் வாழ்ந்தார்கள். ஒன்றே குலம், மனித குலம்னா ஒரு குலம், ஒரு இனம்தான். மனித குலம் ஒரே குலம். அது மாத்திரமல்ல, ஒருவனே தேவன் என்கிற நம்பிக்கை அவர்கள் வெளிப்படுத்தினாதான் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒரே தேவன் கொண்டு வானத்திலும் பூமியிலும் கடவுள், கர்த்தாக்கள், தேவர்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் பல ஆயிரங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு தெய்வம் தான் உண்டு. அந்த ஒரு தெய்வத்தால் தான் சகலமும் உருவாக்கப்பட்டது. அந்த ஒரு தெய்வம் தான் எல்லாவற்றையும் படைத்தார். வானத்தையும் பூமியையும் அது அடங்கியிருக்கிற அத்தனையும் படைத்தது அவர்தான். அது மட்டுமல்ல, அவராலே மனிதர்களாகிய நாமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்,
படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். உண்டு, அநேக தேவர்களும் இருந்தாலும் ஒரே தேவன் உண்டு, அவர்தான் சகலவற்றையும் உருவாக்கினவர், அவர்தான் மனிதர்களாகிய நம்மையும் படைத்திருக்கிறார். பாருங்கள், நம்மை படைத்தார். அப்படி படைத்தவர் வாசிங்க, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அவருக்கென்று நாமும் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மனிதர்களாகிய நம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது, சகலவற்றையும் அவர் படைத்தார். நம்மை யாருக்கென்று படைத்தார் என்றால் அவருக்கென்று நம்மை படைத்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்கென்று, மனிதனுக்கென்று. மனிதனை படைத்தான் தன்னை வணங்குவதற்கென்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். அப்படியானால் ஒரே தேவன் தான் முழு உலகத்தை படைத்தார். ஒரு தேவன் தான் உண்டு. அந்த ஒரு தேவன் தான் எல்லாவற்றையும் படைத்தார். அந்த தேவத்தால் தான் மனிதர்களாகி நாமும் படைக்கப்பட்டிருக்கிறோம். யாருக்கென்றால் அவருக்கென்று, அவரை வணங்குவதற்கென்று நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிவிட்டு அந்த ஒரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி கூறுவதை பார்க்கிறோம். அந்த ஒரே கர்த்தர் யார்? அந்த எல்லாவற்றையும் படைத்தவர் யார்? உங்களையும் என்னையும் அவர் தமக்கென்று படைத்தவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து என்கிறவர் என்று கூறப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற வசனத்தை வாசியுங்கள். அவராலே சகலம் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே கர்த்தர் உண்டு. ஒரே கர்த்தர் யார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. ஆயிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லையே என்று அவர் தன்னுடைய வருத்தத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரே கர்த்தர். கர்த்தர் யார்? மெய்யான தெய்வம். கர்த்தர் யார்? ஜீவனுள்ள தேவன். கர்த்தர் யார்? நித்திய நித்தியமாய் இருக்கிறவர். அந்த ஒரே கர்த்தர் யார்? இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே பூமி நிறைந்திருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி இந்த இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த உலகத்திற்கு அவதாரம் எடுத்து வரும் முன்பாக கூறுகிறார், பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே, பூமி மெய் தேவனை அறிகிற அறிவினாலே, பூமி மெய் தேவன் உண்டு அந்த ஒரே தெய்வத்தை அறிகிற அறிவினாலே, அந்த ஜீவனுள்ள தெய்வத்தை அறிகிற அறிவினாலே, அந்த நித்தியமாய் வாழ்கிற அறிகிற அறிவினாலே நிரப்பி இருக்கும் என்று கூறுகிறதை குறித்து பார்க்கிறோம். அந்த கர்த்தர் மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில வாழ்ந்த போது அவரை பின்பற்றுகிற சீடர் கூட்டம் இருந்தது, நமக்கு தெரியும். அந்த சீடர்கள் இயேசுவிடத்தில் வந்து ஒரு காரியத்தை முன்வைக்கிறார்கள். மத்திய 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே எங்களுக்கு அடையாளத்தை சொல்ல வேண்டும். முடிவரைக்கு அடையாளம் என்ன? இந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? முடிவரைக்கு அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? அப்படின்னா ஆண்டவருடைய வருகை நடக்க போகிற ஒரு காலம் இருக்கிறது, உலகம் முடிவுக்கு வரப்போகிற ஒரு காலம். ரெண்டு வெவ்வேறு காலம். ஆண்டவர் வருகையின் போது உலகம் முடிவுக்கு வரவில்லை. ஆண்டவர் வருகையின் போது இந்த பூமியிலே அவரை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக விடுகிற அவருடைய ஜனங்கள் மரணத்தை காணாமல் அவரோடு கூட வாழ்வதற்கு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். பிற்பாடு அந்த கிறிஸ்துவின் ஆட்சி இருக்கும். பிற்பாடு 1000 வருஷ ஆட்சி இருக்கும். அது முடிவில் தான் உலகத்தின் முடிவு வரும் என்பதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வருகை வேறு, உலகத்தின் முடிவு வேறு. இதுக்கு அடையாளம் என்ன? அப்படி ஒவ்வொன்றாய் ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். பல அடையாளங்களை சொல்கிறார். அப்படி வருகைக்கு அடையாளமாய் சொல்லும் போது அதில் ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார். 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்படி வருகைக்கு அடையாளம் என்ன? சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படும். பாருங்கள், அப்படி வருகைக்கு அடையாளம் என்ன? சுவிசேஷம் பூலோகம் எங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்படி பிரசங்கிக்கப்படும் போது வருகைக்கு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. பூலோகம் எங்கும் இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும்.
இக்காலத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படக்கூடியது சாத்தியமான ஒன்றா? இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியுமா? அது சாத்தியமான ஒன்றா? அது சாத்தியப்படுமா? அது நடக்குமா? அது எப்படி செய்வது என்கிற எண்ணங்கள் எல்லாம் நமக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் அரசாங்கத்துடைய நிலைமை, ஆளுகை செய்கிறவர்கள் கொண்டு வருகிற சட்டங்கள், இவைகளெல்லாம் பார்க்கும்பொழுது சுவிசேஷத்தை நான் பிரசவிக்க முடியாது. சுவிசேஷம் பிரசவிப்பதற்குரிய சூழல் இப்பொழுது இல்லை. சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. இயேசுவை மற்றவருக்கு அறிவிக்க முடியாது. சுவிசேஷத்தை பிரசவிக்க முடியாது. இப்பொழுது இருக்கிற சூழல் எப்படி இருக்கிறது எண்ணமெல்லாம் நமக்கு தோன்றுகிறது. ஆகவே பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே, மெய் தேவனை அறிகிற அறிவினாலே பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் மெய் தேவனை அறிந்து கொள்வார் என்பதற்கு சாத்தியமே இல்லை என்று நீங்களும் நான் எண்ண தோன்றுகிறது. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது? பைபிள் என்ன சொல்ல? நமக்கு அப்படி என்ன தோன்றலாம். நம்முடைய உலக ஞானத்தின்படி சின்ன மூளைக்கு தோன்றுகிறது. இது சாத்தியமே இல்லை, முடிஞ்சு போச்சு, சந்தர்ப்பம்லாம் முடிஞ்சு போச்சு. நமக்கு தடையில்லாமல் இருந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்கு இப்போது தடைகள், பிரச்சனைகள், இனி சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பில்லை, தேவனுடைய வசனம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலை நமக்கு தோன்றுமானால் பைபிள் என்ன சொல்கிறது? மத்தேயு 24 அதிகாரம் 35 வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 24:35. வானமும் பூமியும் ஒழிந்து போ, தேவனுடைய வார்த்தைகள், தேவ வார்த்தைகள், பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. வானம் கூட ஒழிந்து போயிடும், பூமி ஒரு நாள் ஒழிந்து போகும். ஆனால் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வார்த்தைகளை நிறைவேறும். அல்லேலூயா. பைபிள் என்ன சொல்கிறது? மெய் தேவனை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும். ஜீவனுள்ள தேவனை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும். நித்தியமாய் வாழ்கிற மெய் தேவனை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும். மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும். அப்படினால் பைபிள் சொல்வது நிறைவேறுமா? நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறுமா? பைபிள் சொல்வதுதான் எப்போதுமே நிறைவேறும். அல்லேலூயா. சாத்தியமில்லை என்று நினைக்கலாம். சங்கீதக்காரன் அழகா சொல்கிறான். 138 சங்கீதம் 1 2 வசனங்கள் வாசிக்கும் போது, ஆண்டவரே, என் முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், தேவனுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உம்முடைய உண்மை நிமித்தமும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம், உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். நீர் உம்முடைய வார்த்தையை மையப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். அல்லேலூயா. உம்முடைய சகல பிரஸ்தாபம் இருக்கு, எத்தனையோ பிரஸ்தாபம் இருக்கிறது. வானங்களை உருவாக்கின அவருடைய பிரஸ்தாபத்தை சொல்லி முடியாது. வானத்தை ஆகாய இருவை படித்த அந்த பிரஸ்தாபத்தை சொல்லி முடியாது. நட்சத்திரங்களை, நட்சத்திர கூட்டங்களை அவர் உருவாக்கிய விதத்தை சொல்லி முடியாது. தாயின் வயிற்றிலே ஒரு கற்பு பிறக்கிற அந்த உருவான விதத்தை சொல்லி முடியும். அவருடைய பிரஸ்தாபத்தை எத்தனை முறை சொல்ல முடியும். வானத்தை அவர் அலங்கரித்த விதம், பூமியை அலங்கரித்திருக்கிற விதம், சமுத்திரத்தை மச்சைகளால் எடுத்திருக்கிற விதம், ஒன்றுமே அவருடைய எல்லாம் பிரஸ்தாபத்துக்குரியது. இப்படி அவருடைய பிரஸ்தாபத்துக்குரிய அநேக காரியங்களை யோபு புத்தகத்தில் வாசிக்க முடியும். உத்தர மண்டலத்தை அவர் எப்படி படைத்தார், எப்படி மழை பொழிகிறது, எப்படி இன்னல் விடுகிறது என்பதெல்லாம் குறித்து அழகாக எடுத்திருக்கிறார். அன்பாண்டோடு இப்படி அப்படி எல்லா பிரஸ்தாபமும் இருக்கிறது. வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரையிலும் அவருடைய பிரஸ்தாபத்தை குறித்து வாசிக்கலாம். செக்கடலை அவர் படத்தை குறித்து ஒரு பிரஸ்தாபத்தை பார்க்க முடியும். பிறவி கொண்டனை கண்களை திறந்த பிரஸ்தாபத்தை பார்க்க முடியும். மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற பிரஸ்தாபத்தை பார்க்க முடியும். குற்றவாளியை சுகமாக்கிற பிரஸ்தாபத்தை பார்க்க முடியும். இப்படி எத்தனையோ காரியங்களை அவருடைய பிரஸ்தாபத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். 100 வயதிலே குழந்தை பிறக்காது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட நிலையில் சாராள் 90 வயதிலே கற்பந்தரிக்கை செய்து குழந்தையை ஆண்டவர் கொடுத்த பிரஸ்தாபத்தெல்லாம் சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றையும் பார்க்கலும் அவர் தம்முடைய வார்த்தையை மையப்படுத்த தேவராக இருக்கிறார். இல்லையா? அப்படி வார்த்தையை நிறைவேற்றுவார். அப்படி வார்த்தை ஒன்றும் தரையிலே விடாது. தாவீது குமாரனாகிய சாலமோன் கர்த்தரை துதிக்கும் போது இப்படி சொல்கிறான். 2 ராஜாக்கள் 8 அதிகாரம் 23, 24 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தில் வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 8 அதிகாரம் 23, 24 வசனத்தில் வாசியுங்கள்.
1 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23, 24. கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. அல்லேலூயா. நீரே மெய்யான தேவன். கர்த்தாவே, உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. நீதான் மெய்யான தேவன். நீதான் ஜீவனுள்ள தேவன். நீதான் நித்தியமாய் வாழ்கிற தேவன். அது மாத்திரமல்ல, பிறந்து வாசியுங்கள். தங்கள் முழு இதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உம்முடைய அடியாருக்கு, உம்முடைய இருதயத்தோடும் உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு, முழு இதயத்தோடும் உம்மை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு, முழு இதயத்தோடும் உமக்காய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு, முழு இதயத்தோடும் உமக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளுக்கு, முழு இதயத்தோடும் உம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே, நீர் உடைய உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவனாக இருக்கிறீர். அல்லேலூயா. உடைய உடன்படிக்கையை கிருபையோடு காக்கிறேன். அதற்கு ஆதாரமாய் என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீ செய்த வாக்குத்தத்தமெல்லாம் காத்தருளினீர். அதை உடைய வாயினாலே சொல்லி என் தகப்பனுக்கு இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், உனக்கு அதை செய்வேன், உனக்கு எதை செய்வேன் என்று உடைய வாக்கினாலே சொல்லி வாயினால் சொல்லி உடைய கருத்தினால் அதை நிறைவேற்றினீர் என்று துதிக்கிறதை பார்க்கிறோம். அந்த வசனத்தை வாசித்து முடியுங்கள். அதை உடைய வாக்கினால் சொன்னீர். இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினாலே அதை நிறைவேற்றினீர். அல்லேலூயா. அது வார்த்தையை மகிழ்ப்படுத்துவதில் ரொம்ப கவனமா இருக்கிறது. கர்த்தர் நம் சேவிக்கும் மெய்யான தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தெய்வம், நித்தியமாக வாழ்கிறவர். தம்முடைய வாயினால் சொன்ன அனைத்தையும் நிச்சயமாய் நிறைவேற்றியே தருவார். அல்லேலூயா. அவர்களுக்கு வாக்களித்திருக்கிற வாயினால் உரைத்த அத்தனையும் கர்த்தர் நிறைவேற்றியே தருவார். அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வாயின் வார்த்தையை நிறைவேற்ற ரொம்ப கவனமா இருக்கிறார். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறதோட வார்த்தையை மையப்படுத்த ரொம்ப கவனமா இருக்கிறார். அவருடைய கருத்தினால் வாயினால் சொல்றதுதான் கருத்தை நிறைவேற்றினார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 35 வசனத்துல பாபிலோன் மகாராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு காரியத்தை சொல்றான். மெய்யான தேவனாகிய நீர் முடி சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும், நீதான் மெய்யான தேவன். நீ மெய்யான தேவனாகிய நீர், ஜீவனுள்ள தேவனாகிய நீர், நித்தியமாய் வாழ்கிற தேவனாகிய நீர். ஆண்டவரே, வானத்திலேயும் பூமியிலேயும் வானத்தின் சேவையெல்லாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படியே வானத்தின் சேவையும் பூமியின் குடிகளை நடத்துகிறேன். பூமியின் குடிகள் எல்லாம் உடைய சித்தத்தின்படி நடத்தப்படுகிறார்கள். வானத்தின் சேவையெல்லாம் உடைய சித்தத்தின்படியே நடத்தப்படுகிறது சொல்லிவிட்டு சொல்கிறார். உம்முடைய கையை தடுத்து உம்மை பார்த்து என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்க ஒரு மனுஷன் கூட கிடையாது. நீ உடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வேன். நீ செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. நீ செய்யும் போது உடைய கையை தடுத்து என்ன செய்கிறேன் என்று சொல்லத்தக்க ஒருவரும் இந்த பூமியில் இல்லை. இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா யார் தெரியுமா? அன்றைக்கு இருந்த எகிப்தின் சாம்ராஜ்யத்தை வீழச் செய்து, அசிரிய சாம்ராஜ்யத்தை வீழச் செய்து, சீரிய சாம்ராஜ்யத்தை வீழச் செய்து, இன்னும் சுற்றி இருக்கிற எல்லா ராஜாக்களையும் தன்னுடைய ஆட்சிகளை கொண்டு வந்து ஒரு பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஸ்தாபித்த ஒரு ராஜா. இந்த பாபிலோனுக்கு பிற்பாடு பாபிலோன் கையிலிருந்து மேஜை பெர்சியர்கள் அந்த ராஜ்யத்தை பறித்துக் கொண்டு மேஜை பெர்சியர் ராஜ்யத்தை ஆட்சி செய்தார்கள். மேஜை பெர்சியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது அவர்களுடைய பிரிவினை வந்து பெர்சியர்கள் மாத்திரம் தனியாக இந்த சாம்ராஜ்யத்தை உலகம் முழுவதும் நடத்தினார்கள். அந்த பெர்சியர் கையிலிருந்து சாம்ராஜ்யம் கிரேக்க கையிலே மாறிட்டு, கிரேக்க கையிலிருந்து ரோம ஆட்சியாளர்களை கையிலே ஆண்டு கொண்டார்கள். இப்படிதான் வரலாறு. நம்முடைய பைபிள் இந்த வரலாறு தான் நமக்கு சொல்லுது. இது கதை புஸ்தகம் கிடையாது, வரலாற்று புஸ்தகம். அல்லேலூயா. வரலாற்றில் எதெல்லாம் மறைந்திருக்கிறதோ, வரலாற்றில் எது காணப்படாமல் போயிருக்கிறதோ அதை ஆராய்ச்சி முடிவு பைபிளை தேடு, அந்த வரலாறு உனக்கு கிடைக்கும். வரலாறு இல்லை, குறிப்பிட்ட காலத்தில் வரலாறை காணவில்லை, வரலாற்றில் சில காரியம் சரித்திரத்தில் சில காரியத்தை காணவில்லை என்று சொல்லி மனுஷன் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த சரித்திரத்தை எங்கே கண்டுபிடிப்பது? பைபிள் எடுத்து வாசி, சரித்திரம் உனக்கு கிடைக்கும்.
அந்த வரலாறு உனக்கு வேண்டும். எந்த சாம்ராஜ்யம் எப்போ இருந்தது, எந்த சாம்ராஜ்யம் எப்போ அழிந்தது, எந்த சாம்ராஜ்யம் எப்போ மேற்கொண்டதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறது. ஆகவே முதல் ஒரு உலகளவிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தினவன் தான் இந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார். அது பிற்பாடுதான் ராஜ்யம் விரிவடைந்தது. அவர் சொல்கிறார், உம்முடைய கையை தடுத்து நீர் ஏன் இப்படி செய்ய சொல்லத்தக்க ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார். இந்த ராஜா இன்னொரு காரியத்தை சொல்கிறார். தானியேல் 3ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் வாசிக்கும் போது, அக்காலத்தில் வாழ்ந்த எல்லா ஜனத்திற்கும் இந்த நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான். ஒரு ஆணையை பிறப்பித்த எல்லா ஜனங்களுக்கும், அவன் எல்லா பாசைக்காரருக்கும், எல்லா ஜாதிகளுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, இந்த தேவனுக்கு விரோதமாய், இந்த மெய் தேவனுக்கு விரோதமாய், இந்த ஜீவனுடைய தேவனுக்கு விரோதமாய், இது நித்தியமா இருக்கிற இந்த கர்த்தருக்கு விரோதமாய் எவனாவது தூசண வார்த்தை சொல்வானால் அவன் வீடு எருக்களமாக்கப்படும், அவன் துண்டிக்கப்படுவான் என்கிற ஒரு அரசாணையை பிறப்பித்தான் என்று பார்க்கிறோம். தன் நாடு எல்லா பாசைக்காரருக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா ஜனங்களுக்கும், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தேசத்திற்கும் ஒரு ராஜாவா இருக்கிறார், மகாராஜாவா இருக்கிறார். குறிப்பா சொல்லப்படுமால் எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது போல, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவன் தான் ராஜா. அந்த எல்லா ஜனங்களுக்கும், அந்த எல்லா பாசைக்காரர்களுக்கும், இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா பாசைக்காரர், அவர் ஒரு பாசையில, அவர் ஒரு மொழியில, அவர் பேசுகிற பேச்சில எல்லா ஜனங்களுக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா ஜனங்களுக்கும், பாசைக்காரருக்கும் ஒரு விருதை ஆணையை கட்டளையிட்டான், உட்புறம் பிறப்பித்தான். என்ன என்றால், இந்த தேவனே மையான தேவன், இந்த யூத மனுஷராகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவின் தேவனே மெய்யான தேவன், நித்திய தேவன், ஜீவனுள்ள தேவன், இவரை போல ரட்சிக்கத்தக்க வேறு தேவன் இல்லை. இந்த தேவனுக்கு விரோதமாய் எவனாவது 127 நாடுகளிலும் எவனாவது வாயை திறந்து தூசண வார்த்தை சொல்வானால் வீடு எதிர்கலக்கமாக்கப்படும், வீடு இடித்து தரமட்டமாக்கப்படும். அது மாத்திரமல்ல, அத்தனை பேரும் துண்டித்து போடப்படுவான், மானால வெட்டுண்டு போவான் என்று சொல்கிற ஒரு ஆணை படைப்புத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆணை படைப்பதற்கு காரணம் என்ன? அவன் ஏற்கனவே இந்த தேவன் அறிந்திருந்தானா? இவனுக்கும் இந்த மெய்யான தேவனுக்கு சம்பந்தம் கிடையாது. இவன் யூதர்கள் தேசத்தை, யூதர்கள் இருந்த ஆட்சியை பிடித்து அங்கிருக்கிற ஜனங்களை கொண்டு வரும்போது அவனுக்கு தன் அரண்மனையிலே அவனுக்கு சேவை செய்வதற்கு தேவையான பயிற்சி கொடுத்தான். அவர்கள்தான் தானியேல், இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்ற யூத மனுஷரும் அதில் அடங்குகிறார்கள். ஆக இப்பொழுது ஒரு காரியம் செய்கிறான். அவன் தானியேல் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, இந்த மகாராஜா 60 முழ உயரத்தில் 6 முழ அகலத்தில் ஒரு பெரிய பொற்சிலையை செய்தான். அந்த பொற்சிலையை தூராயிரம் சமவெளியிலே நிறுவினான். அந்த பாபிலோன் மாகாணத்தில் நிறுவிட்டு 127 நாடுகளுக்கும், எல்லா பாசைக்காரர்களுக்கும், எல்லா ஜாதிகளுக்கும், எல்லா ஜனங்களுக்கும், அந்த நாட்டிலே அவன் உத்தியோகஸ்தராக இருந்திருந்த அவனுடைய தேசாதிபதிகளுக்கும் உத்தியோகஸ்தர்களும் அந்த சிலையை பிரதிஷ்டை நாளுக்கு வரும்படி அழைப்பு கொடுத்தான். வீட்டில் போய் வாசிங்க. அவர் பொற்சிலை செய்தான். 60 முழ உயரம், 6 முழ அகலம் ஒரு பொற்சிலை. அதை பிரதிஷ்டை செய்ய நாளிலே 127 நாட்டில் இருக்கிற அதிகாரிகளை, உத்தியோகஸ்தர்கள் வரவழைத்தார். எல்லாரும் வந்து அந்த பொற்சிலை பிரதிஷ்டை நாளிலே பொற்சிலைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது கட்டியக்காரன் ஒருவன் சொல்கிறான், ராஜாவுடைய ஆணை இது, உத்தரவு இது. இப்போ எல்லா விதமான வாத்தியங்கள் இசைக்கப்படும், வாத்தியம் இசைக்கப்படும், ட்ரம்ஸ் வாசிக்கப்படும், கிட்டார்ஸ் வாசிக்கப்படும், வயலின் வாசிக்கப்படும், கீபோர்டு வாசிக்கப்படும். அந்த சத்தத்தை கேட்கும்போது, அந்த சத்தத்தை 127 நாடு வந்திருக்கிற இந்த ராஜா உத்தியோகஸ்தர் அனைவரும், இந்த பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற அத்தனை பேரும், இந்த பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்றால், அந்த நாதசுரங்கள் இசைக்கப்படும், கீத வாத்தியங்கள் இசைக்கப்படும். அப்ப இசைக்கப்படும் போது அத்தனை பேரும் தாழ விழுந்து பொற்சிலையை வணங்க வேண்டும். கட்டியக்காரன் உரத்த சத்தமா சொன்னான், எல்லாரும் காது கேட்கும்படி சொன்னான்.
அப்படியே இசை வாசிக்கப்படுது. 124 இந்து தேசத்திலிருந்து எத்தியோப்பியா தேசத்திலிருந்து வருகிற அத்தனை பேரும் அவங்க வேற ஒரு தெய்வங்களை நம்பிக்கை கொண்டிருப்பாங்க. ஆனால் அவர்கள் அந்த தெய்வத்தின் மேலே வைத்திருந்த நம்பிக்கையை சொல்ல முடியாது. ஏனால் செய்யலனா ராஜா சொல்லியிருக்க ராஜாவுடைய அப்படி அவர்கள் செய்யாமல் போனால், தாழ வணங்காமல் போனால் அக்கினி சூளை இருந்து கொண்டிருக்கும். அந்த அக்கினி சூளையை உடனே தூக்கி போடப்படுவான் உத்தரவு. அத்தனை பேரும் தாழ விழுந்து மடிந்து கொண்டாங்க, பொற்சலை கொண்டாங்க. இந்தியாவிலிருந்து போயிருந்தவர்கள் எத்தியோப்பியாவில் அத்தனை 124 அத்தனை பேரும் ஒருவர் கூட வாய் திறக்கல. அத்தனை பேரும் சாத்தாக விழுந்து பொற்சலை வணங்கினார்கள். அங்கே சாத்ராக் விவித மனுஷராகிய சாத்ராக், ஆபேத்நேகோ, மேஷாக் 3 பேரும் வணங்கினார். ராஜாவுக்கு மிகுந்த கோபம் வந்தது. ஆகவே ராஜா சொன்னான், மிகுந்த கோபம் கொண்டு அந்த அக்கினி சூளையை என்ன செய்தானா, மிகுதியா 7 மடங்கு சூடாக்க சொன்னானா. நீங்க வீட்டுல போய் வாசா தெரியும், அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்க சொன்னான். 3 பேர் அழைத்தான். எல்லா தேசத்திலும் நின்று கொண்டு இருக்கிறார்கள். தன்னுடைய ராணுவத்தில் பலசாலிகளை வர சொன்னான். அவர்களை கொண்டு இந்த 3 பேரும் கட்ட சொன்னான். அவனுடைய சால்வை, அவனுடைய இருந்த வஸ்திரம், அவனுடைய பாகை, அவனுடைய ஆடை அத்தனை பேரும் அப்படியே கட்ட சொன்னான். கட்டி சூளையை கூட ராஜா மிக கடுமையாக கொண்டதுனால 7 மடங்கு சூடாக்க சொன்னான். அப்படி சூளை தனித்து கொண்டிருக்கிறது. இந்த 3 வாலிபர்கள் கட்டப்பட்டு விட்டார்கள். கட்டப்பட்ட 3 பேரையும் ராணுவத்தில் பலசாலிகளாகிய 3 பேர் தூக்கி கொண்டு அந்த தீயின் அக்கினி சூளை நடுவிலே போடும்படி ராஜா உத்தரவு கொடுத்தார். அந்த ராணுவ பலசாலிகளாகிய ராணுவர்கள் இந்த 3 பேரை கட்டினார்கள். கட்டி தூக்கி கொண்டு அவர்களை அக்கினிக்குள்ளே போட வேண்டும். ஆகவே அக்கினி பக்கத்தில் சூளையின் பக்கத்தில் போய் தூக்கி கொள்ளப்பட்டாங்க. நடந்த காரியம் என்ன, ராஜாவுடைய கோபம் அதிகமா இருந்ததுனால அந்த சூடு அக்கினி அதிகமாக சூடாக்கப்பட்டபடினால அந்த அக்கினி ஜுவாலை தூக்கி கொண்டு போன அந்த 3 பலசாலிகளால் ஆர்வம் எரித்துப்பட்டது. அந்த அக்கினி எரித்துப்பட்ட செத்து தான் அப்படியே கிடக்கிறான். ஆனால் ஒரு அதிசயம் என்ன, கட்டப்பட்ட நிலையில அந்த அக்கினிக்குள்ளாய் போடப்பட்ட 3 வாலிபர்கள் இருக்கிற பூத மனுஷராய் வாலிபர்கள் இருக்கிறாங்க. அவங்க கட்டிடல அக்கினிக்குள்ள உலாவி கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஏசி ரூம்ல உலாவது போல உலாவி கொண்டே இருக்கிறாங்க. ஒரு ஏசி ரூம்ல அப்படி உலாவது போல, ஒரு தோட்டத்துக்குள்ள உலாவது போல, ஒரு வீட்டுக்குள்ள உலாவது போல அக்கினிக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார்கள். கையில கட்டையில, தலைமயிறு கருகில, வஸ்திரங்கள் எரியல, அக்கினிக்குள்ள உலாவி கொண்டே இருக்கிறார்கள். தூக்கி கொண்டு போன அந்த 3 வாலிபர்களும் அந்த ராணுவ பலசாலிகள் செத்து கிடக்கிறான் அந்த அக்கினி சூளையின் பக்கத்துல. ராஜா ஆச்சரியப்பட்டார். அந்த அக்கினி சூளையின் வாசல் என்று போனா உரத்த சத்தமாக போட்டான், தேவனுடைய தாசங்களே நீங்கள் வெளியே வாருங்கள். வெளியே வந்தார்கள். நீங்கள் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவர்கள் அக்கினி சூளை வாசல் என்று போய் உரத்த சத்தமாக கூட்டான். வெளியே வந்தார்கள். வந்தபோது அங்கே இருந்த 127 நாடுகளிலிருந்து வந்திருந்த எல்லா உச்சர்களும் ஓடி வந்தார்கள். வந்து 3 வார்களை பார்க்கிறார்கள். தலைமுடியை போய் பார்க்கிறாங்க, ஒரு முடி கூட கருகல. அவனுடைய வஸ்திரத்தை பார்க்கிறாங்க, பாகையை பார்க்கிறாங்க, உடையை பார்க்கிறாங்க, ஆடையை பார்க்கிறாங்க, தொட்டு பார்க்கிற சாலையை பார்க்கிறாங்க, ஒன்றும் சேதப்படல. சரி, வாசனையான சுவாமி முகத்தை வச்சு வாசனை பார்த்தான், அக்கினி வாசனையும் இல்லை. தேவன் எவ்வளவு பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. அக்கினி வாசனை இல்லை, அக்கினிக்குள்ள உலாவிட்டு இருக்கிறான், அக்கினிக்குள்ளே நடந்து போய் கொண்டிருக்கிறான். ஆனா ராஜா கூப்பிட்டு வர வெளியே வர மாட்டான். ஹல்லேலூயா. அக்கினிக்குள்ள உள்ளப்பட்ட ராஜா, நீ கூப்பிட்ட வெளியே வருவேன், இல்லைன்னா அக்கினிக்குள்ளே நான் உலாவி கொண்டே இருப்பேன். எதுவும் சேதப்படுத்தாது. ஏனென்றால் அந்த அக்கினிக்குள்ளே இயேசு வந்து இறங்கினார். ஹல்லேலூயா. உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர் அக்கினி போன்ற சோதனைகளும் உங்களோடு கூட இருக்கிறவங்க தனியே விட மாட்டார். அந்த அக்கினிகளை பற்றி எரியாது, அந்த அக்கினிகளை சேதப்படுத்தாது, அந்த சோதனைகளை சேதப்படுத்தாது, சேதனைப்படுத்தாதபடி கர்த்தர் காக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்களோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த அக்கினி ஒன்றும் செய்யவில்லை. ராஜா அந்த சந்தோஷத்தை பார்த்தா சொன்னான், 120 நாடுகளுக்கும் உச்சத்தை அனுப்பும்போது உடைய கையில ஒரு மனு கொடுக்கிற, ஒரு ஆணை கொடுக்கிறார். இதுக்கு அறிவிங்க, எல்லா ஜனங்களுக்கும் உங்க நாடுகளும் சொல்லுங்க, இவரை போல மெய்யான தேவன் வருவதில்லை, இவர் ஒருதான் மெய்யான தேவன். இந்த ஈரமனசராகிய இந்த தேவன் ஆராய்கிற கர்த்தர் தான் மெய்யான தேவன், அவர் தான் ஜீவனுள்ள தேவன், அவர் தான் நித்தியமான தேவன்
அவன் உலகம் அங்கும் அறிவித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற உண்மையில் வர இருக்கிறார். அல்லேலூயா. பூமி மெய் தேவனை, சிவனுள்ள தேவனை, நித்திய நித்தியமாக இருக்கிறவரை அறிகிற அறிவினால் அறிந்திருக்கும். இக்காலத்தில் சாத்தியமாகுமா? சாத்தியமாகும். அக்காலத்தில் நடந்திருக்குமானால் இக்காலத்திலும் அது போன்ற ஒரு மனிதனை கற்று எழுப்புவார். அது சாத்தியமாகும், அது நடக்கும். தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றுவார். நடக்காது என்று நம்முடைய கனவிலும் நினைக்க வேண்டாம். கனவில் நடக்காது நினைக்கிறதெல்லாம் நடத்தி காட்டுவது தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்படி பூமி எல்லாம் மெய் தேவனை அறிகிற அறிவில் நிரப்பப்பட வேண்டுமானால் உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்கிறது. அந்த பங்கை நாம் செய்யணும். உங்களுக்கு அது ஒரு பங்கு இருக்குது. அவர் சொல்லிவிட்டார் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்களும் மனமக்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்கை செய்ய வேண்டும். அது பங்கு என்ன? 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசியுங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். விட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதில்லை. இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் நான் மேன்மை பாராட்டவே மாட்டேன். வாசிங்க. சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை. வாழ்க்கையில் எத்தனையோ கடமை இருக்குது. நான் தகப்பனா இருந்தால் தகப்பன் என்ற கடமையை செய்ய வேண்டும். நான் மனைவியா இருந்தால் மனைவி என்கிற கடமையை செய்ய வேண்டும். நான் கணவனா இருந்தால் கணவன் என்கிற கடமையை செய்ய வேண்டும். அரசியல் ஒரு அதிகாரியாக இருந்திருந்தால் அந்த அதிகாரி என்ற கடமையை நிறைவேற்ற வேண்டும். நான் பிள்ளைகள் என்றால் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய வேண்டும். அதே போல சுவிசேஷம் அறிவிப்பதும் என் மேல் உங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க கூடாது என்று நான் சொல்லவே இல்லை. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு முடியாது, எனக்கு முடியாது. ஆனால் ஆதி திருச்சபையில அப்போஸ்தலர்கள் சொன்னார்கள், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் என்ன இருப்போம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலும் இருந்தார்கள். சபையால் எங்கும் சுற்றி திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தபடினாலே கர்த்தர் சபையை 3000-ஆய் 5000-ஆய் 10,000-ஆய் பெருக செய்தார். சபை 1ஆய் 2ஆய் 10ஆய் 100ஆய் பெருக ஆரம்பித்தது. எவைகளினாலே? ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையும் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. இது என் கடமை. எத்தனையோ கடமை இருப்பது போல இந்த கடமையை நான் செய்தாக வேண்டும். இந்த கடமையை செய்யாமல் போனால் அவர் சொல்கிறார், நான் செய்யாமல் போனால் எனக்கு ஐயோ. ஆண்டவருடைய சுவிசேஷ வேலையை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியது உங்கள் மேல் என் மேல் விழுந்த கடமை. அந்த கடமையை நான் செய்தே ஆக வேண்டும். அந்த கடமையை செய்வதற்கு பொறுப்பு இருக்கிறது. நான் செய்யாமல் போனால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். அன்பான பிள்ளைகளே, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பெரிய இக்கட்டில் இருக்கிறார்கள். தேவ ஜனங்கள் எலிசாவின் நாட்களிலே தேவ ஜனங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கம் இருக்கிறது. ஆகாரமே அவர்களுக்கு இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் 4 குற்றவாளிகள், நாங்க பாளையத்துக்கு வெளியே இருந்தாலும் சாவதான் போறோம், பட்டத்துக்குள்ள போக முடியாது, ஒன்று செய்வோம், நாம் எதிராளிகள் இருக்கிற இடத்தில் போவோம், அவர்கள் நம்மை ஆதரித்தால் பரவாயில்லை, நம்ம கையெல்லாம் சாவும் என்று சொல்லி எதிரிகள் இருந்த முகாமுக்கு சென்றார்கள். அங்கே போது ஒரு ஆள் இல்லை, ஏராளமான பொருட்கள் சிதறி கிடந்தது, உணவு கிடந்தது. அதையெல்லாம் அவர்கள் சென்று பொறிக்க வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவருக்கு ஒரு சொல்லிக் கொண்ட காரியம் என்ன? வசனத்தை வாசியுங்கள். 2ஆம் ஒருவரை ஒருவர் பார்த்து, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாள், நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியட்டும் என்று காத்திருந்தால் குத்தம் நம்மேலே சுமரும். நாம் விடிய மட்டும் பொழுது விடியட்டும் என்று காத்திருந்தால் குத்தம் நம்மேலே சுமரும். ஆகவே இப்போ இருக்கிற சூழலில் மற்றவங்களை பார்க்க கூட சிஸ்டர் சொல்லிடுறாங்க, சிஸ்டர் சில சொல்றாங்க,
அவங்க பாஸ்டமாக சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவார், சும்மா இந்த பைபிள் தூக்கி போய் அங்கே போய் சொல்லாங்க, பிரச்சனை வந்துடும். பொழுது விட்டு முடிய மட்டும் காத்திருந்தால் பொழுது விடியட்டும். அதுக்கு நேரம் வரும் சிஸ்டர், அதுக்கு நேரம் வரும், வாய்ப்பு வரும், இந்த பிரச்சனை தீரும், வேறு ஆட்சி வரும், நம்ம கர்த்தர் உதவி செய்வார், அன்னைக்கு நம்ம செய்யலாம். ஆண்டு சொல்ல பொழுது மட்டும் விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் உண்மையிலே சுமரும். அல்லையா, குற்றமே சொல்றான், இது நச்சீரே நிற்க வேண்டியதா, இன்னைக்கே செய்தாகணும். நமக்கு வாய்ப்பு வரட்டும், நமக்கு சமயம் வரட்டும், பிரச்சனை மாறட்டும், நமக்கு நல்ல ஆட்சி வரட்டும், நமக்கு அதுக்கு வாய்ப்பு கிடைக்கட்டும், சூழ்நிலை மாறட்டும், பொழுது விடியட்டும் என்று காத்திருந்தால் குற்றம் நம்மே சுமரும். அப்படினால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 2 தீமோத்தேயு 4:2 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், தீமோத்தேயுவே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை நீ பிரசங்கம் பண்ணு. தீமோத்தேயு சொல்லுகிற காரியம் என்ன? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பொழுது விடியட்டும், பிரச்சனை தீரட்டும், வேறு ஆட்சி வரட்டும், நமக்கு சாதகமான ஆட்சி வரட்டும், அப்போ நம்ம இயேசுவை அறிவிப்போம் என்று பொழுது விடியட்டும் காத்திருக்காத. உனக்கு பொழுது விடிந்தாலும் சரி, விடியாவிட்டாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதில் ஜாக்கிரதையாக. அல்லேலூயா. சுவிசேஷ மற்றவர்களுக்கு சொல்வதற்கு தேவன் ஒரு கடமையை தந்திருக்கிறார். அந்த கடமையை நிறைவேற்றாமல் போனால் அதிகம். ஒரு மனிதன், ஒரு எஜமான் வெளிதேசத்துக்கு போகும்போது ஒருத்தனுக்கு 5 தாலந்து கொடுத்தான், ஒருத்தனுக்கு 2 தாலந்து கொடுத்தான், ஒருத்தனுக்கு 1 தாலந்து கொடுத்தான். கொடுக்கும்போது அவனவன் திறமைக்கு தக்கதாக கொடுத்தான். அவனவனுக்கு ஒரு திறமை இருக்கு. 5 தாலந்து கொடுத்தவன திறமை 5 தாலந்து அவனால் சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குது. ஒரு திறமை இல்லாதவனுக்கு ஒண்ணுமே ஆண்டவர் கொடுக்க மாட்டார். உங்களுக்கு எனக்கும் திறமை இருப்பதால் தான் ஆண்டவர் ரட்சித்தார். உங்களுக்கு நமக்கு திறமை இருப்பதால் கர்த்தர் அபிஷேகம் தந்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் திறமை இருப்பதால் கர்த்தரை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்குது, அவரவருக்கு ஒரு திறமை இருக்குது. அந்த திறமையின்படி நம் எஜமானுக்கு என்று அதை பயன்படுத்த வேண்டும். அல்லேலூயா. பயன்படுத்தாம இருந்தவன் ஐயோ, அது ஒரு மனிதன் 1 தாலந்து வாங்குவேன், அதை எஜமானுக்கு என்று பயன்படாத அளவுக்கு அப்படியே வைத்திருந்தான். அவனுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன? அழுகையும் பருக்கடிப்பான இருளிலே அவனை தள்ளி போடுங்க. அன்பார்ந்தவனுக்குள்ளே சுவிசேஷம் அறிவிப்பதனால கிடைக்கிற மேன்மையில எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், நீ ஆத்மா சுவிசேஷத்தை பிரசங்கிக்காத இருந்தால் உனக்கு ஐயோ, நீ ஆத்மாவை செய்யாத இருந்தால் உனக்கு ஐயோ, ஒரு ஆத்மா கூட ஆண்டவர் நடத்த விட்டாவிட்டால் உனக்கு ஐயோ. வேறு சொல்கிறது, அவன் வேறு எந்த தவறு செய்யல, எஜமானுக்கு அதை பிரயோஜனமாக பயன்படுத்தல. எஜமானுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்தாமல் போனதால அவனுக்கு சொல்லப்பட்ட இருளும் பெருமான இடங்களில் தள்ளப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. அவன் திறமைக்கு தக்கதாக, திறனுக்கு தக்கதாக நாம் ஆண்டவருக்கு என்று பயன்பட வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு திறமைக்கு தக்கதாக கர்த்தருக்கு கொடுக்கிற காரியங்கள் கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கிற காரியம், கர்த்தருக்கு உழைக்கிற காரியத்தில் அவங்களுக்கு என்ன திறமை இருக்கிறோ அதுபடி செய்யணும். கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்துல கலெக்டருக்கு ஈக்குவலா சம்பளம் வாங்குறவங்க, வருமானம் வர்றவங்க, வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கக்கூடாது. அவனுக்கு திறமை தக்கதாக கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு கொடுக்கிறார் என்றால் அதை ஆண்டவருக்கு பயன்படுத்தணும், ஆண்டவருக்கு உபயோகப்படணும். கர்த்தர் ஏன் கொடுத்திருக்கிறார்? அவன் திறமைக்கு தக்கதாக எதுக்கு பயன்படணும்? ஆண்டவருக்கு என்று பயன்படணும். அல்லேலூயா. ஆனா அநேக சபைகளை பார்க்கிறோம், நம்முடைய சபைகளை பார்க்கிறோம். பாருங்கள், கொடுக்கிற விஷயத்துல தாராளமா கொடுக்கணும். உங்களுக்கு என்ன திறமையை கற்றுக் கொடுத்து எப்படி கொடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு கற்று வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் இருக்கிறார், அந்த அளவுக்கு கொடுக்கணும். பெரிய ஒரு ஐஸ்வர்யமா கற்று வைத்திருக்கும் போது சாதாரணமாக வீட்டு வேலையில கூலி வேலை செய்யறவங்களை போல கர்த்தருக்கு வந்து கொடுத்தால் அது பயனற்றதாக போய்விடும். வேதம் சொல்கிறது, அநேகர் கொடுத்தார்கள், தங்கள் தாராளத்திலிருந்து கொடுத்தார்கள். கர்த்தர்கள் தாராளமாக கொடுத்த தாராள கர்த்தருக்கு கொடுங்க. ஆனால் ஒரு ஏழை கொடுத்தார், சிவனுக்கு உண்டானதை கொடுத்தார். தாராளத்திலிருந்து கொடுப்பதற்கு எங்கள் தயக்கம் இருந்தால் ஜீவனத்துக்கு உண்டானதை கொடுப்பது எவ்வளவு மேன்மையான காரியம். ஜீவனத்துக்கு உண்டானது அதுதான், 2 காசு தான், வேற ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு டீ குடிப்பதற்கு சாப்பிட ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் ஐஸ்வர்யவான்களால் தாராளத்திலிருந்து கொடுத்தார்கள். கர்த்தர்களை தாராளமாக ஆசீர்வதிக்கும் போது தாராளமாக கர்த்தருக்கு கொடுங்க. அந்த ஏழை விதவை போல நீங்கள் பிசை கொடுக்காதீர்கள். கர்த்தருக்கு செய்கிற எந்த காரியமும் ஆண்டவருக்கு பயன்பட வேண்டும் என்பார்கள். கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும்.
நாம் மௌனமாக இருப்பதால் பொழுது விடியட்டும், நமக்கு வாய்ப்பு நல்லா வரட்டும், அதுக்கு பிற்பாடு நம்ம வேலை செய்யலாம், அதுக்கு பிற்பாடு இயேசுவை சொல்லலாம், அதுக்கு பிற்பாடு ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணலாம், அதுக்கு பிற்பாடு கர்த்தரை வேலை செய்து ஒருபோதும் இருக்கக்கூடிய அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே உற்சாகத்தோடு கர்த்தருக்கு செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 10:15 ஒரு வாசியுங்கள். 10:15 சொல்லுகிறது, சமாதானத்தை கூறி நற்காரியத்தை சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பாதைகள் மலைகள் மேலே எவ்வளவு அழகா இருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 10:15 வாசிங்க. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டிய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். இங்கே பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவருடைய பாதங்கள் அவ்வளவு அழகாக இருக்குமா? அது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது? பாதங்கள் என்பது இதை குறிக்கிறது. சங்கீதம் 91 சங்கீதம் 12 11 12 வசனத்தை வாசியுங்கள். 11 12 வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 91 11 12 வசனம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள். வாழ்க்கையில பாதம் இவ்வளவு இருக்கிறது சொன்னால், உங்கள் வாழ்க்கையில இடையூறுகள் எல்லாவற்றையும் அகற்றும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சமாதானமாகி சுவிசேஷத்தை நீங்கள் கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிப்பதற்கு யாரெல்லாம் அறிவிக்கிறார்களோ அப்படி வாழ்க்கையில இடையூறுகள் இராது. எனக்கு எல்லாம் இடையூறாக இருக்குங்க. எதை செய்தாலும் எனக்கு இடையூறு, எதை செய்தாலும் எனக்கு பிரச்சனை, எதை செய்தாலும் எனக்கு தடை. இடையூறு இல்லாமல் உங்கள் காரியம் நடைபெற வேண்டுமா? உங்களுக்கு அது இடையூறா இருக்குது, இந்த ஆள் இடையூறா இருக்கிறான், அவன் இடையூறா இருக்கிறான், இவன் இடையூறா இருக்கிறான், எனக்கு அந்த அதிகாரி இடையூறா இருக்கிறான், இந்த அதிகாரி இடையூறு இருக்கிறான், இது இடையூறுதான் நீக்கப்பட வேண்டுமா? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கும் போது இந்த இடையூறுகள் எல்லாம் தானா நீங்க போகும். இடையூறு இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவார். இல்லையா? உங்களுக்கு எது இடையூறாக நினைக்கிறீர்களோ அந்த இடையூறு எல்லாம் மாறி போகும். அந்த இடையூறு உங்களை விடுவிப்பதற்கு தேவன் தம்முடைய தூதரை கட்டளையிடுவார். அவர்கள் அந்த இடையூறுகள் எல்லாம் அவங்களை தடுத்து போடுவார்கள். அது இல்லையா? அன்பார்ந்தவர்களே, சுவிசேஷம் அறிவிப்பதால் உண்டாகிற மேன்மை என்ன? முதலாவது, எஜமானுடைய சந்தோஷங்களை நாம் பிரவேசிக்க முடியும். இரண்டாவது, நமக்கு சொல்லி இருக்கிறது, இடையூறுகள் எல்லாம் அகற்றப்பட்டு போகும். எனக்கு எல்லாம் இடையூறா இல்லை, எந்த தடையா இருக்கிறதோ தடையெல்லாம் நீங்கி போகும். நீங்கள் சமாதானத்தை கூறி நற்காரியத்தை சுவிசேஷமாய் பிரசங்கித்து பாருங்கள். நீங்கள் பொழுது விடிய மட்டும் வந்து காத்துறாமல், நீங்கள் சமயம் வாய்க்காவிட்டாலும் ஆத்ம ஆராய்ச்சி செய்யுங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், இயேசுவை கூட சொல்லுங்கள். இயேசு உனக்கு தேவை. இயேசு என்னை நேசிக்கிறார், உன்னை நேசிக்கிறார். இயேசு பாவத்தை மன்னித்தார், உன் பாவத்தை மன்னித்தார். இயேசு மூலமாக பல உண்டு. உனக்கு என்று வாழ்வை தருவார். இயேசு எனக்கு சமாதானம் தந்தார், எனக்கு நிம்மதியை தந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார், என் பாவத்தை மன்னித்தார், புது வாழ்க்கையை தந்தார். இயேசு வரப்போகிறார். இதை நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லும் போது இடையூறெல்லாம் நீங்கி போகும். அல்லையா? பாதங்கள் இடையில்லாத ஒரு வாழ்க்கையை கற்றுத் தருவார். இடையூறுகள் அனைத்தும் மாறி போகும். இரண்டாவதாக ஒரு காரியம், சங்கீதம் 121:4 வாசியுங்கள். மூணாம் வசனத்தை வாசியுங்கள். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை தள்ளாட விட மாட்டார். நான் மனசு முன்பாடி தள்ளாடி கொண்டிருக்கிறேன், உன்னை தள்ளாட விட மாட்டார். உன் கால் தள்ளாடாது, உன் காரியங்கள் தள்ளாடுகிற நிலை விட மாட்டார். உன் வேலையில நீ தள்ளாட விட மாட்டார். பொருளாதார நிலையில் தள்ளாட விட மாட்டார். சரீர ஆரோக்கியம் தள்ளாட விட மாட்டார். மனசு முன்பாக தள்ளாடுகிற நிலைக்கு உங்களை கர்த்தர் உருவாக்க மாட்டார். என் கால் தள்ளாடாதபடிக்கு கர்த்தர் நிலைக்கு காப்பார். அல்லையா? எதுக்கு? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய கால்கள் தள்ளாடுவதில்லை. எல்லாம் தள்ளாடு நிலைக்கு தான் போயிட்டேன். தள்ளாடி கொண்டிருக்கிற என்ன செய்வதே தெரியாது. இந்த காரியத்துல தள்ளாடு நிலைக்கு தள்ளப்பட்டு போயிட்டேன். அன்பார்ந்தவர்களே, கர்த்தர் உன்னை தள்ளாடுபடி விட மாட்டார், தத்தளிக்கும்படி விட மாட்டார். அந்த தள்ளாடு நிலைமை கர்த்தர் மாற்றி போடுவார். தத்தளிப்பை நீக்கி போடுவார். அல்லையா? தத்தளித்துக் கொண்டிருக்க மாட்டார். கர்த்தர் தத்தளிப்பை நீக்கி போடுவார். இந்த இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்காமலும் தூங்காமலும் உன்னை தள்ளாடாமல் காப்பாற்றுவார்.
அல்லையா? எந்த காரியத்தில் ஆடி போக மாட்டார், எந்த காரியத்தில் ஆடி விட மாட்டார், மனுஷன் வாய் தள்ளாட பண்ணி விட மாட்டார். எப்பொழுதெல்லாம் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் இடையூறு இருப்பதில்லை, தடை இருப்பதில்லை. எனக்கு அது இடையூறா இருக்குது, இது இடையூறா இருக்குது, அந்த ஆடு இடையூறா இருக்கிறாங்க, இந்த ஆடு இடையூறா இருக்கிறாங்க, எல்லாமே எனக்கு இடையூறா இருக்குது. அந்த இடையூறுகள் எனக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நான் தள்ளாடி கொண்டிருக்கிறேன், அவன் முன்பா நிற்க முடியல, இவன்பா நிற்க முடியல, எல்லாம் தள்ளாடிலைக்கு தடைப்பட்டேன், அந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பொழுது விடியட்டும் என்று காத்திருக்காதீர்கள். சுவிசேஷத்தை அறிவிக்காமல் போனால் எனக்கு ஐயோ எங்கள் உணர்வோடு கர்த்தருக்காய் பயந்து வாழ்வோம், கர்த்தருடைய வேலையை செய்வோம், அசதியாய் செய்யாமல் உற்சாகமாய் செய்வோம். நமக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் இயேசுவை சொல்லிக் கொண்டே இருப்போம். எதிர்ப்பு வரலாம், பிரச்சனை வரலாம், நீங்கள் பயப்படாதீர்கள். எதிர்ப்பு வந்தால் ஏற்றால் விலகி போய்விடுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம். அல்ல சொன்னால் ஒரு பட்டணத்திற்காவது ஒரு கிராமத்திற்காக போய் நீங்கள் என்னை அறிவிக்கும் போது சுவிசேஷம் அறிவிக்கும் போது உங்களை எதிர்த்தால் நீங்க விலகி போயிருங்க. சமாதானத்தை கூறுங்க, வாழ்த்துல கூறுங்க. கேட்கலையா பட்டணத்தை வெளியே போட்டு சொல்லியா போயிருங்க. கடந்த நாள் ஒரு வாசம் செய்து வந்தது. தாயும் மகனும் பார்த்தா அந்த பையன் ஹரிஸ் வளர்ந்து வரும்போது எப்படி இருப்பான் அப்படி இருப்பான். இந்த உட்காந்துருக்கான் பார்த்தா அதே மாதிரி தான் தோன்றும். வளர்ந்து வரும்போது சங்க கைக்கு வச்சுடுங்க. அவங்க ஒரு தெருவழியா ஆலைக்கு போறாங்க. அங்க இருந்து ஒரு கேட்கிறாங்க, எங்க போறீங்க? ஆலைக்கு போறோம். உடனே பயங்கர சத்தம் போடுறான், ஆலைக்கு போற வழி இதுவா? தெருவழியா தான் போறான். ஆலைக்கு போற வழி இதுவா அப்படிங்கிறான். அமைதியா தாய் மகன் போய் கொண்டிருக்கிறாங்க. உன்னை கஞ்சிக்காக மதமான பாரு அப்படி சொல்லி பேசுறாங்க. அப்பா அமைதியா போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த பையனை பார்த்து இயேசு உனக்கு யார் தெரியுமாப்பா? உடனே திரும்பி அப்பதான் நிக்கிறான். திரும்பி அவரை பார்த்து சொல்றாங்க, இயேசு யாரு தெரியுமா? தெரியுங்க. யார்? உங்களுக்காக எனக்காக உலகத்திலே மரித்த இயேசு. அவங்க அப்பா தெரியுமா? இயேசுவை கண்ணால பார்த்திருக்கிறியா? கண்ணால பார்க்கல, அவன் நம்புறேன். உடனே சத்தம் போட்டான், ஓடிடு, கஞ்சிக்கு ஓட்டு பயக்க. அது சொன்னா கொஞ்சம் போயிட்டு கஞ்சியில பிரியாணி எசுப்பா தருவாரு அப்படி சொல்ல. ஒரு கோபம், ஒரு நிமிஷம் நீங்க ஓடலாம். அவன்கிட்ட பைபிள கையில் வச்சுட்டு அவங்க அம்மா சொல்ல வாடா போன அப்படியே நிற்கிறான். அசைவில்லை. எவ்வளவு தைரியம்! சின்ன பையன் ஒரு ஊர்ல அப்படியே நிற்கிறான். போடா, அமைதியா நிற்கிறான். போடா. இல்லைங்க, என்னங்க செய்யணும்? ஒரு சின்ன பையன் கர்த்தருக்காக இருக்கிற வைராக்கியம். இயேசுவை பார்த்திருக்கிறியா? பார்க்கல, ஆனா அவரை நம்புறேன். அவர் உங்களுக்கும் எனக்காக மரித்தவர். தைரியமா இருக்கிறார். கோழைகளா இருக்கக்கூடாது, கோழைகளை பயந்து ஓடக்கூடாது. சிங்கம் போல தைரியமா முன்னாடி நிற்கிறோம். அது நிச்சயம் பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு ஊருக்குள்ள வழியா போற, வீட்டு முன்பா போற, வரக்கூடாது சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்குது? அதெல்லாம் பதில் சொல்ல. ஆனா நீ போடா உன்னை அடிச்சு சொல்லும் போது அந்த இடத்துல இருந்தான். அவருடைய அம்மா எவ்வளவு கெஞ்சினாங்க. அவன் பாட்டு இருக்கிறான். பைபிளை கை வச்சுட்டு அவரை பார்த்து நிற்கிறான். ஒரு வார்த்தை கூட சொல்ல. பரவு கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் நாய் கட்டுறது போல கட்டி பிடிச்ச பரவு நம்ம பாட்டு மெதியா போயிட்டு இருக்கிறான். அன்பார்ந்த பிள்ளைகளை, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நமக்கு பொழுது விடியட்டும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை சாட்சி அளிப்பதற்கு பொழுது விடியட்டும் காத்திருக்க வேண்டிய சமயம் வாய்ப்பு எதிர்ப்பு வரதான் செய்யும். ஆனாலும் நாம் தைரியமாய் ஆண்டவருக்கு நிற்கும் போது கர்த்தர் வாழ்க்கையில எதெல்லாம் இடைகிறார்களோ அந்த இடைகளெல்லாம் நீக்கப்படுவார். எந்த இடத்தெல்லாம் தள்ளாடி கொண்டிருக்கிறீர்களோ தள்ளாடி கர்த்தர் மாற்றி போடுவார். கர்த்தருக்குள்ளே மேன்மை அடைகிற ஆசீர்வாதமான வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லையா? பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நம்பியிருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு என்ன? சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் உள்ளது கடமை, உங்கள் மேல் உள்ளது கடமை. எப்படி அறிவிப்பது? இதுக்கு ஒரு பெரிய புத்தகம் எடுத்து போடுமா? நான் ஏற்கனவே பரவாயில்ல சொல்லி இருக்கிறேன். ஒண்ணு இல்லை, ஒரு ஆளை பார்க்குறீங்களா? புதுசா இருக்கிறீங்களா? கேட்க இந்த ஒரு உங்க பேர் என்ன, எத்தனை பிள்ளைகள், கணவர் என்ன, அவ்வளவுதான். நல்லா இருக்கிறீங்களா? எங்க வீடு முடிஞ்சு போச்சு. எத்தனை நிமிஷம்? ஒரு நிமிஷம் கூட ஆகல. பிறகு கை சொல்றீங்க, பிள்ளைகள் எப்படி இருக்கா, கணவர் எப்படி இருக்கிறாங்க, வேலை எப்படி போகுது, வருமானம் எப்படி போனா, ஏதாவது பிரச்சனை. வேலை பிள்ளைகள் இருக்கலாம இருக்குங்க. என்ன படிச்சிருக்கிறாங்க? என்ன பண்ணுங்க? ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைக்கு வேலையை தருவார். என் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை சொல்லி, இது போல ஒரு சூழல் பண தேவையில் இருந்தேன். ஏசாமிகிட்ட போனேன். ஏசாமி எனக்கு தேவை செஞ்சுட்டார். ஒரு பிள்ளைக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படி சொல்லி சாட்சியை சொல்லிட்டு
ஜெபம் பண்ணிட்டு வந்துருங்க. பிற்பாடு என்னைக்காவது சந்திக்கும் போது உங்க பிள்ளைகளை வேலைக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், வேலைக்குரிய வாய்ப்பு வந்ததா சொல்லுவாங்க, 2-3 இடத்துல இருந்து ஆர்டர் வந்துருக்குங்க, நம்புங்க இயேசு உங்களுக்கான தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன், வேலை தருவார். பிற்பாடு பல நாட்கள் சந்திக்கிறீங்க, அப்போ உங்களுக்கு ஜெபம் கேளுங்க, வேலை கிடைச்சதா, ஒரு இடத்துல இருந்து ஆர்டர் வந்திருக்குது, வேலைக்கு வருகிறாரு, ஜாயின் பண்ண போயிருக்கிறாங்க, அது போதும். அப்போ நன்றி சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுப்பா வேலை கொடுத்த நன்றி, பருப்பான்னு சொல்லுங்க, ஒரு புதிய ஏற்பாடு அல்லது ஒரு சுவிசேஷ புத்தகத்தை கொடுங்க, இதை படிங்க, இயேசுப்பா இன்னும் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாங்க. அதை படித்து முடித்து கொண்டிருக்கும் போது அவர்களை சந்திங்க, தொடர்ந்து இயேசு பற்றி சொல்லுங்க. பிற்பாடு அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கத்தரிடத்தை சபை கொண்டு வாங்க. இதுதான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டிய பெரிய காரியம் சொல்ல முடியல, 3 நிமிட வேலை. நீங்கள் கவலைப்படாம சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு ஆத்மாக்களை தருவார். அவருடைய சுவிசேஷ சமாதானத்தை கூறி நற்காரியத்தை சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளுக்கு இடையில் இருப்பதில்லை, தள்ளாடுவதில்லை, மாத்திரமல்ல இருளில் எஜமானுடைய சந்தோஷங்களை பிரவேசிக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் பெருமை தருவார். இந்த வேளையில நம்ம இடத்திலிருந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மையப்படுத்துவோமா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சேனைகளாய் எழுப்பிடுவோம், தேசத்தை கலைக்கிடுவோம், புறப்படு என்ற பாடலை யாவரும் சேர்ந்து இந்த வேளையில பாட போகிறோம். சுவிசேஷம் அறிவிக்க வேண்டியது உங்கள் மேலே விழுந்த ஒரு கடமை, என் மேலே விழுந்த கடமை. அந்த உணர்வோடு நாம் வாழ கர்த்தர் தெரிவு தருவாராக. எத்தனையோ ஜனங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் ஒரு நாளிலே இந்த அறியாமையிலிருந்து கர்த்தர் மீட்டுக் கொண்டார். கிறிஸ்து இயேசுவே மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன், நித்தியமானவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகளாயிருந்து அவரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் வலதைக்கும் விடுதலைக்கும் வித்தியாசரியாத நீங்களே ஜனங்களைப் போல இயேசு அறியாத எத்தனையோ குடிகள் உண்டு. சுவிசேஷம் பூமி எங்கும் பிரசிக்கப்பட வேண்டும். அவருடைய வருகைக்கு அடையாளங்கள் வந்து அது எப்போது நிறைவேறும்? நீங்களும் நானும் சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை என்ற உணர்வோடு செயல்படும் போது நடைபெறும். சேர்ந்து பாடுவோம், கர்த்தர் மையப்படுத்தும் செயல்களாய் வெளிப்படுவோம், தேசத்தை கலைக்கிடுவோம். புறப்படு
என்ற உணர்வை தேவன் நமக்கு தருவாராக. பொழுது முடியட்டும் என்று காத்திருக்காமல் மௌனாயிராமல் நாம் நற்செய்தி அறிவிக்கிற நாள் இந்த நாள் என்கிற அந்த மனநிலையோடு எழுந்து கர்த்தருக்காய் சேவை செய்வோம். உடைய பாதங்கள் இடராதபடி, இடையூறுகள் இல்லாதபடி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கால்கள் தள்ளாதபடி, தவித்து நிற்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுவார். மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகையிலே அவருடைய எஜமான சந்தோஷங்களை பிரவேசிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் தருவார். அன்புள்ள ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி சுவிசேஷத்தை ஆண்டவரை அறிவிப்பதை மேல் கடந்து விடும் கடமை என்கிற உணர்வோடு ஒவ்வொருவரும் செயல்பட, ஆதி திருச்சபை போல எழுந்து செயல்பட, சபையில் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவரை சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தைரியத்தையும் பலனையும் ஞானத்தையும் கிருபையும் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் தரும்படி ஜெபிக்கிறோம். அது மூலமாக எங்கள் சபைகள் 100ஆய் 200ஆய் 300ஆய் 500ஆய் 1000ஆய் பெருகட்டும். எல்லா திருச்சபைகளிலும் ஆண்டவரே 1000 ஜனங்கள் பெருக கர்த்தர் கிருபை தருகிறாங்க. இக்காலத்திலா நடக்கும் என்கிற கேள்விக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்கிற நம்பிக்கையோடு செயல்பட எனக்கு விசுவாசத்தை தருகிறாங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இடையூறாக இருக்கிறதோ, எதெல்லாம் தள்ளாடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த அனுபவம் இன்றைய வாழ்க்கையை நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம், ஆசீர்வாதம் கர்த்தர் வருகை மட்டும் நம் அனைவரோடும் குடும்பங்களோடு இருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கூட வருவார். சமாதானத்தோடு செல்லுங்கள்.